ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பது மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே போர் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற இந்திய எல்லைகளில் தொடர்ந்து இந்திய இராணுவமும் பாகிஸ்தான் இராணுவமும் தொடர் தாக்குதலை ஒருவருக்கொருவர் நடத்தி வருகிறார்கள். ஸோ இந்திய இராணுவமானது தொடர்ந்து தக்க பதிலடிகளை பாகிஸ்தானிற்கு கொடுத்து வருகிறது. நேற்றைக்கு நள்ளிரவிலிருந்து இன்னைக்கு காலை வரையிலையும் இந்திய இராணுவமானது பாகிஸ்தானோட நிறைய முக்கியமான நகரங்களை குறிவைத்து தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்தது. பாகிஸ்தானோட நிறைய விமானப்படை தளவாடங்களை இந்திய இராணுவம் அதன் மீது தன்னுடைய தாக்குதலை தொடுத்தது. இப்பொழுது பாகிஸ்தானும் இந்திய இராணுவ தளவாடங்கள் மீது தங்களுடைய தாக்குதல்களை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பன்யன் மர்சூஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பன்யன் மர்சூஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இட் மீன்ஸ் வால் ஆஃப் லீட். பாகிஸ்தானின் 3 விமானப்படை தளங்களின் மீது இந்திய இராணுவமானது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவமானது இப்பொழுது இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவின் சீஃப் செக்ரட்டரியான மார்க்கோ ரூபியோ இரு நாடுகளையும் போர் பதற்றத்தை தணித்து சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இரு நாடுகளுமே அணு ஆயுதங்களை கொண்டதான நாடுகளாகும். அணு ஆயுதத்தின் கொடூரமானது கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்த்தாலே அது கொடூரத்தின் உச்சம் என்று நமக்கு தெரிய வருகிறது. கடந்த கால வரலாறுகளை வைத்து பார்க்கும் பொழுது அணு ஆயுத தாக்குதல் என்பது மிக கொடூரத்தின் உச்சம். சீனாவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறது. போர் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தைகள் மூலம் சமாதானத்தை எட்ட சீனாவும் அமெரிக்காவும் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்திருக்கின்றன. பாகிஸ்தான் தங்களுடைய சொந்த தயாரிப்பான ஃபேட்ரே 1 மற்றும் ஃபேட்ரே 2 என்கிறதான ஏவுகணைகளை இந்தியாவிற்கு எதிரான தாக்குதலுக்கு பயன்படுத்துகிறது. இந்தியாவும் இந்த ஃபேட்ரே 1 and 2 இந்த ஏவுகணைகளுக்கு எதிராக நம்மிடத்தில் இருக்கிறதான பிரம்மோஸ் ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்த போகிறது. ஸோ இந்த ஃபேட்ரே 1 பாகிஸ்தான் உபயோகப்படுத்துகிறதான இந்த ஃபேட்ரே 1 என்கிறதான இந்த மிசைல், இந்த ஏவுகணை 140 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறனை உடையது. அதே மாதிரி ஃபேட்ரே 2 என்கிறதான ஏவுகணை 400 கிலோமீட்டர் வரை சென்று குறிவைத்து தாக்குதல்களை நடத்தும் திறன் கொண்டது. ஃபேட்ரே மீன்ஸ் கான்குரர் ஆர் விக்டர். ஸோ கான்குரர் அப்படின்னா கைப்பற்றுபவன், இல்லைன்னா வெற்றி பெறுபவன் அப்படின்னு அர்த்தமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தங்களுடைய தரப்பிலிருந்து அவர்கள் இந்திய இராணுவத்தின் செயலிகள் மற்றும் அதன் தொழில்நுட்ப திறன்கள் அனைத்தையும் சைபர் வார் மூலமாக அவற்றை ஹேக் செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. நம்முடைய இராணுவ தொழில்நுட்பங்கள் மற்றும் இந்திய அரசின் நிறைய இணையதளங்கள், இந்திய அரசின் நிறைய இமெயில் சர்வர்ஸ், இதை எல்லாமே சைபர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு, இந்த கிளைமுக்கு இன்னும் இந்திய தரப்பிலிருந்து எந்த விதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இதுவும் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் பரப்பும் மற்றொரு வதந்திதான் என்று நம்பப்படுகிறது. பாகிஸ்தான் இந்திய விமானப்படை தளமான பத்தான்கோட், உத்தம்பூர் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வைத்திருக்கிறதான அந்த பீஸ் என்கிறதான இடத்தை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று நம்பப்படுகிறது. பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிரான இந்த தாக்குதலை தொடர்ந்து G7 கூட்டமைப்பு நாடுகள், இரு நாடுகளும் போரை தவிர்த்துவிட்டு, தாக்குதல்களை தவிர்த்துவிட்டு போர் பதற்றத்தை தணித்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் யூரி, பூஞ்ச் மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் போர் பதற்றமானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது. பாகிஸ்தானின் சியால்கோட், இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி போன்றதான முக்கியமான நகரங்களின் மீது இந்தியா பாகிஸ்தான் மீது தன்னுடைய வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பாகிஸ்தானுடனான இந்த போரை முன்னிட்டு பல மாநிலங்களில், இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த மாநிலங்களில் எல்லாம் துறைமுகம் இருக்கிறதோ அந்த துறைமுகத்தை இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறதான துறைமுகத்தை இராணுவமானது தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. ஏனென்றால் 2002ஆம் ஆண்டு மும்பையில்
பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மும்பை கடல் வழியாக ஊடுருவியது நினைவில் இருக்கலாம். இன்னைக்கும் இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கடல் வழியாக தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவ வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் எல்லா துறைமுகங்களிலும் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா துறைமுகங்களிலும் பாதுகாப்பானது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தொடர் நடவடிக்கைகளை இராணுவமானது எடுத்து வருகிறது. நம்முடைய இந்திய இராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக பல மாநிலங்களில் பலவிதமான செயல்களில் மக்களும் அந்தந்த மாநிலங்களின் அரசுகளும் ஈடுபட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் இன்று 5 மணிக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணிக்கு மெரினா பீச் பக்கத்தில் இருக்கிறதான அந்த கமிஷனரேட் அலுவலகம் முன்பாக ஆரம்பிக்கப்படும் அந்த பேரணியானது தொடர்ந்து அந்த வார் மெமோரியல் அந்த இடத்துல வரைக்கும் இந்த பேரணியானது மிகவும் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள். மற்றொரு அப்டேட்ஸோட உங்களிடத்தில் மறுபடியும் வருகிறேன். உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.